நந்தீஸ்வரா சாமி தொந்தீஸ்வரா எல்லோரும் இடத்துல பேசுவது போல் இடத்திலே யாருக்கு மாறாக பேசினான் உன்னை யமன்பதி சேர்த்து விடுவன் ஜாக்கிரதை. வேண்டாம் வேண்டாம் சாமி. சரிதானே? யாரிடம் எங்க இருக்கிறோம், யாரிடம் பேசுகிறோம் அப்படி சற்று நிதானமாக கவனித்து பேச வேண்டும். ஆகட்டும் சாமி. புரிகிறதா? டீ காபி சாயா சாயா டீ காபி டீ காபி. நான் என்ன சொல்லிட்டு நிதானம் பண்ணிக்கிறேன். ஆமா சாமி, ரயில்வே ஸ்டேஷன்ல. நந்தி வாகனமே சாமி நானே தான். சபைக்கு மனமான வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சாமி அப்படி இருந்தாலும் இந்த சிறுவந்த சிங்காரப்பன் மேடையிலே இன்றைய தினமாக நாம் ஏற்பாடு செய்த நாடகம் என்ன? அருமையான நாடகம். எப்படி? சூப்பரான நாடகம். என்ன? இன்று வைத்திருக்கிற நாடகம் செம்பருத்தி நாடகம். அதெல்லாம் எனக்கு தெரியுமாடா? செம்பருத்தி நாடகம் எங்க ஓடிட்டு இருக்குது? அந்த நாடகம் இல்லையா? அதுலப்பா, வேற வேற. ஓ அது இல்லைங்களா? அதுல அப்ப சன் டிவில ஓடக்கூடிய கயல் நாடகம் அதுவும் இல்லடா. அதுவும் இல்லையா? அது வேற. அது திரையில் ஆடுது. ஓ அது திரையில் ஆடுது. நம்ம தரையில் ஆடுறோம். ஓ தரையில் ஆடுறீங்க. ஆமா. என்ன நாடகம் சாமி? அப்படி கேளப்பா. இது வந்து மகாபாரதமோ ராமாயணமோ கிடையாது. இது வந்து தேவபுராணம். அதுல வந்து புராணங்கள் வந்து 18 புராணங்கள். புராணங்களோ 18. உண்மைதான். சரி. விநாயகர் புராணம், நாரத புராணம், சான்றோர் புராணம், வன்னி புராணம், விஷ்ணு புராணம், இப்ப சிவபுராணம், இப்படி எல்லாம் 18 புராணம் இருக்கிறது. அதுல வந்து 1000 நன்மடத்து அகில ஆண்ட கோடி பெருமான நாயகி அம்பாளுடைய தேவி பாகவதம் என்று சொல்லக்கூடிய ஒரு புராணம் இருக்கு, தேவி புராணம். அந்த தேவி புராணத்துல ஓர் பாகமாக விளங்கி வரக்கூடிய இன்று நடத்தக்கூடிய நாடகம் கருமாரியம்மனுடைய பிறப்பு. சாமி இந்த கருமாரியம்மன் எப்படி பிறக்கிறார், அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறார், அந்த இடம் இப்பொழுது எங்க இருக்கிறது, அந்த அம்மனால் இந்த உலகத்துக்கு என்ன நன்மை கிடைக்கிறது, என்ன நன்மை கிடைக்க போகிறது. உண்மைதான். அப்படி அவங்க கருமாரியம்மனுடைய பிறப்பு, கருமாரியம்மன் பிறப்பு அல்லது கபாலாசூரன் வதை. கபாலாசூரன் வதை. கபாலாசூரன் ஆமா சாமி பேசாது. கருமாரியம்மனுடைய பிறப்பு, கபாலாசூரன் வதை. இதுக்கு என்ன காரணம்? கருமாரியம்மன் எப்படி பிறக்கிறாங்க? இந்த கபாலாசூரன் யாரு, இந்த கோயில் எங்க இருக்குது, அந்த அம்மன் பிறந்தனால அந்த உலகத்துக்கு என்னென்ன நன்மை என்பது இது வரைக்கும் கூத்து பார்த்தா தெரியும். ஆமா, கதையாக இருந்தாலும் முற்றிலும் பார்த்தாதான் கதையின் விளக்கம் புரியுமா? உண்மைதான். அதுபோல இந்த நாடகத்துல நான் வந்திருக்கிறேன். நான் யார் சொல்லட்டுமா? நந்தீஸ்வரா, சத்தமா நம்ம மூக்குல ஊத்திக்கோ.
வாயில ஊத்து. இச்சபையில் நான் வந்தவரையால் நான் யார், எங்க இருக்கிறேன், எங்க இருக்கிறீங்க? என் நாடு நகரம் எது? உங்களை பார்த்தா நல்லாவே தெரியும் சாமி. என்னை பார்த்தால் நான் யார் எனக்கு நல்லாவே தெரியுமே. எப்படி? நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி? நீங்க தான் பாம்பாட்டி, பாம்பு பிடிக்கிற ஆளு. ஏண்டா சாலையில ஒரு பாம்பு, கழுத்துல ஒரு பாம்பு, கையில் 2 பாம்பு, கையில பண்ணி குத்துற வேலு. ஏய் ஏண்டா அந்த பண்ணி குத்துற வேலைடா. வேண்டாம். திரிசூலம். சரி சாமி. உலகத்தை படைத்த மும்மூர்த்தி தேவர்கள் மனையானா நினைவாக 3 பேர் பத்தியா திரிசூலம் அடாது. சரி சாமி. இந்த சூலத்தை வச்சா உன் காலம் முடிஞ்சு போயிடும். வேண்டாம் வேண்டாம் சாமி. இன்னொரு 10 வருஷம் இந்த செட்டை வச்சு ஓட்டலான்னு இருக்கிறேன் சாமி. செட்டை வச்சு? ஆமா. நீ நான் ஓட்டலான்னு இருக்கிறேன். அப்படியா நண்பா? அப்படியாக நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் யார் யார் அப்படின்னு கேட்டாய் அல்லவா? இந்த உலகத்திலே பெரிய இடம், பெரிய இடம், உலகத்தில் பெரிய மலை. என்ன மலை? என்ன மலை சாமி? கைலை மலை. சரி, கைலங்கிரி. கைலங்கிரி உண்மைதான். நான் வாழ்ந்து வரும் என்னுடைய இடமோ கைலங்கிரி என்று சொல்லலாம். ஓ, கைலங்கிரி. உண்மைதான். சரி, அந்த கைலங்கிரி ஆண்டு வரக்கூடிய என் பேர் என்ன? உங்க பெயர்? சிவன். ஆலமுண்ட நீலகண்டன், அத்தனார் ஈஸ்வரன், அண்ணாமலையான், வெள்ளிங்கிரி ஆண்டவன், கைலிங்கிரி வாசன், சித்தன், பேயன், சுடுகாட்டு சாம்பல்களின் பூசிக்கொண்டு இடுகாட்டு தலைநண்டு எங்க 10 பேர் பல உண்டு. இப்படி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மைதான். ஈரோடு சுத்தி. என்னடா ஈரோடு சுத்தி யாரு இருக்கிறாங்க? சுருக்கமாக சொல்ல போனால் இந்த பரப்பன நடப்பன ஊரு வகை நீது வகை என்று சொல்லக்கூடிய 84 லட்சம் ஜெபவேதங்களுக்கும் படிகளுக்கும் பரம்பொருளாக விளங்கி வரக்கூடிய 2011 நேத்திரங்களை கொண்ட பாராமுடி தரித்த பரம கடவுளோ என்னுடைய பேர். என்ன சொன்னீங்க? உலகமெல்லாம் படிகளுக்கும் 2011 நேத்திரங்களை கொண்ட பாராமுடி கடவுளாகிய பரம கடவுள் சிவபெருமான். நேத்திரம்னா என்ன சாமி? நேத்திரம். நேத்திரம் என்றால் இந்த உலகை நாம் பார்க்க நமக்கு உதவியாக இருக்கிறது கண்கள். ஏசாமி, இந்த பாலா போன இந்த கலியுகத்துல ஏசாமி இந்த 2 கண்ணை வச்சுட்டு மாநில மக்கள் பார்த்தத பாக்கலன்னு சொல்றாங்க, பார்க்காத பார்த்தான்னு சொல்றாங்க, கோர்ட்ல ஏறி பொய் சாட்சி சொல்றாங்க. இந்த 2 கண்ணை வச்சுட்டு மாநில மக்கள் இத்தனை அட்டுழியம் பண்றாங்க. உங்களுக்கு 2011 கண்ணு சொல்றீங்களே, அந்த 2011 கண்ணு எங்க இருக்குது நண்பா? சரியான ஒரு கேள்வி. இந்த உலகத்திலே எத்தனையோ ஜீவராசிகள் எல்லாம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் 2 கண்ணு தான். 2 கண்ணு. ஆனா உங்களுக்கு வந்து எல்லோருக்கும் 2 கண், நெத்தியில ஒரு கண், 3 கண்ணு. மொத்தமா 3 தான் தெரியுது. 3 தான் தெரியுது. மீதி கண்ணெல்லாம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? அதெல்லாம் எங்க எங்க சாமி? கந்து வட்டி கொடுத்துருக்கீங்களா? கண்ணை யாராவது கண்டு வட்டி கொடுவாங்களா? அந்த கண்கள் எல்லாம் இப்பொழுது எங்க இருக்கிறது? எங்க? எல்லாம் என்னுடனே இருக்கிறதுடா. எங்க சாமி? என்னை விட்டு எங்கும் போகாது. எங்க இருக்கிறது தெரியுமா உனக்கு? சொல்லுகிறேன்.
11 கண்கள் எங்க இருக்கிறது? எங்கே இருக்கிறது? என்னுடன் இருக்கிறது என்றால் உனக்கு நான் சொல்லுகிறேன். எங்கெங்க இருக்குது சாமி? நான் ஏறி வாகனமானால் சவாரி செய்கிற நிலவா என்னுடைய வாகனம் என்ன? என்னதுங்க? காலமாடு. காலமாடு, நந்தி வாகனம். சரி. அந்த நந்திக்கு 2 கண்ணு. சரி, நல்ல கணக்கு விடுறா. விரலோடு விரலோட மாட்ட கவுச்சு அடிக்குங்க. எதுரா கணக்குல விடுறா. சரி சாமி. நந்தி வாகனத்துக்கு 2 கண்ணு. 2. என் உடம்புல சரிபாக இருக்கிறாரே இடபாகத்துல வந்து கொண்டு என்னோட இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரி சக்தி இருக்கிறால அந்த பார்வதிக்கு 2 கண்ணு. 2. அதன் பிறகு என் கையில இருக்கிறது வெங்கல உடுக்கு. வெங்கல புடுக்கு. ஆனா உடுக்கை எப்படி கலகல சவுண்ட் வருதா? இந்த உடுக்கைக்கு 2 கண்ணு. 2 எத்தனை? 2ங்க. ஏண்டா நந்திக்கு 2 கண்ணு, மங்க ஏதாவது சத்திக்கு 2 கண்ணு, உடுக்கைக்கு 2, மொத்தம் எத்தனை? அதான் 2ங்க. அது 2 தெரிஞ்சு போச்சுடா. மொத்தமா எத்தன்றா? 3 2 6ங்க. அப்படி சொல்றா. அது மட்டும் இல்லாம என் தலையில குடிகொண்டு இருக்கிறாரு யாருங்க? கங்காதேவி. சரி. அந்த கங்காதேவிக்கு 2 கண்ணு. சரிங்க. 8 எனக்கு முக்கன். எப்ப முக்குனீங்க? அட 3 கன்றா. அட 3 கண்ணு. ஒன்னும் தமிழ்ல தான் சொன்னாதான் 8 3 11. அது போல எனக்கு 3 கண்ணு. 3 கண்ணு. அப்ப முதல்ல வந்து 8 கண்ணு. 8 8 3 14. எந்த பள்ளிக்கூடத்துல யாரோட சொல்லி கொடுத்தாங்க? நான் பள்ளிக்கூடத்து பக்கம் போன சாமி. பள்ளிக்கூடத்துல கால் எடுத்து வச்சனாலே வாத்தியார் செத்து போயிட்டாரு. ஆமாடா, இந்த மாதிரி இடத்துல பேசினா அவன் எப்பறம் உயிரோட இருப்பான்? 11. ஆனா 8 3 11. என் உடம்புல எந்த நேரம் ஊறி கொண்டிருக்கிறது பாம்பு. இது பேர் என்ன? ஆதிசேஷன் பாம்பு. சரி. ஆதிசேஷனுக்கு தலை 1000. 1000 தலைக்கு 2 கண்ணுனா 1000 இருங்க, நாங்க அருமையா கணக்கு பிடிப்போங்க. 1000 இவங்கிட்ட வாங்கி சம்பளத்து காலையில கொடுங்கப்பா. நம்ம நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போய் சேரலாம். 29 49 எவ்வளவு வாங்கிருக்கிறது? 89 99. கரானத்துல பிறந்தவனே சாமி மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தா 817 கணக்கு வருதுங்க. யாரு நீ வாங்கி இருக்கிறது வரைக்கும்? அட்வான்ஸ் வாங்கிருக்கேன். தலைக்கு 2 கண்ணுனா பாம்புக்கு வந்து 1000 தலை 2000 கண்ணு. 1000 2 1000 ஒரு 2011 எவ்வளவு? 2011 நேற்று கொண்ட சிவன் என்று தெரிஞ்சு கொண்டதா? சரி சார். அப்படின்னு சொல்லலாம். சிவனுக்கு 5 தலை. உங்களுக்கு 5 தலையா? 5 தலை. சாமி எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் ஒரே தலை தான் தெரியுது. அந்த ருத்ரதானம் ஆடும்போது தலை முளைச்சுக்கும். நீ எப்படி தலை முளைச்சு தலையில ஆடுற? அப்ப கொஞ்சம் தலை முளைச்சுக்கு சாமி. அது மாதிரி நான் ருத்ரதானம் ஆடும்போது எனக்கு தலை முளைச்சுக்கும். சரி சாமி. 5 தலை. 5 தலைக்கு 10 கண்ணு. நெத்தியில 1 11 பாம்புக்கு 2 2000 2011. சரி சாமி. புரியுதா? புரியுதுங்க. மாதவா, இப்படியாக இந்த உலகத்தை வந்து சிவபெருமானாக அடைந்தால் எனக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலைங்க? அப்படி கேக்குறான். உங்களுக்கு என்ன வேலைங்க? என்ன வேலைன்னு இப்படி கேட்டா அந்த பாக்குறவங்க என்ன வேலைங்க? இப்படி கேட்காதரா? அட என்ன வேலைங்க? என்னடா கீழே அப்படிங்கிறது வாயில. அட உங்களுக்கு என்ன சாமி வேலை? அப்ப இந்த உலகத்தை படைச்சவங்க 3 பேரு. 3 பேர். ஆமா. யாரு? சிவன் விஷ்ணு பெருமான். சிவன் விஷ்ணு பெருமான்னா அதுல சிவபெருமான். இன்னும் 2 பேர் இருக்கிறாங்களா? பிரம்மதேவன். யாரு? விஷ்ணு. அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? இந்த உலகத்தை படைக்கக்கூடியது பரப்பன நடப்பன ஊர்வகை நீந்துவது என்று சொல்லக்கூடிய 84 லட்சம் ஜீவங்களை மண்ணை பிடிச்சு அதை ஒரு உருவ பொம்மையாக்கி யாரு? பிரம்மதேவன் போடுவான். அந்த பிரம்மதேவன் போட்டா அதுக்கு உயிர் கொடுக்கிறது யாரு? சிவபெருமான். நான் என்ன பண்ணுவேன்? அந்த மூக்கின் வழியாக என்னுடைய காத்த ஊதுவேன். அப்ப மண்ணில் செய்யப்பட்ட உருவ பொம்மை எந்திரிச்சு நடக்கும். ஆமா. அதனாலதான் மண்ணால் செய்யப்பட்ட உருவ பொம்மைக்கு சிவன் உயிர் கொடுத்தபடியால் மண் ஈசன். அது வந்து மனுஷன். புரியுதா? சரி சார். மனுஷன். அப்படி வந்து அந்த உருவத்துக்கு உயிரை கொடுத்து அது வாழ்வதற்கு சாப்பாடு வேணும்ல? ஆமா. படி அளக்கிறது நம்மளோட 2 வேலை. படி அளக்குறீங்க. படைக்கிறது பிரம்மதேவன். உயிர் கொடுத்து உணவளிப்பது என்னுடைய வேலை. படுக்கிறது பிரம்மா. படுக்கிறது இல்லடா, கெடுக்கிறது ஒண்ணு மாதிரி. படைக்கிறது. சரிங்க. அப்படி இருந்தாலும் ஏன் சாமி பெருமாளுக்கு என்ன வேலை? படி அளக்குறதுன்னு சொன்னீங்களே. ஆமா. ரேஷன் கடையில வேலை செய்யறீங்களா? ஏன்டா டேய், ரேஷன் கடையில 4 பேர் வேலை செய்யறா? இல்ல படி அளக்குறேங்கிறீங்களே. எப்படி படி அளப்பீங்க? ரேஷன் கடையில வேலை செய்யறீங்களா? அந்த வேலை கொடுத்துட்டு தான் உங்ககிட்ட அந்த தொந்தரவு போட்டுட்டு இருக்கிறேன். பேச்சாம அங்கே அவங்க கேட்க மாட்டாங்க. அட கருவிலா இருக்கும் சிசுவுக்கும் கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் படி அளப்பேன். புரியுதா? அப்படி இருந்தாலும் ஆனால் மாயவனுக்கு என்ன வேலை? நல்லவனா இருந்தா கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்பாரு பூமியில. உன்ன போல ஒரு இடங்காடு முடிச்சிருவாரு இருந்தா அப்பவே ஏதாவது ஒரு கொரோனா கொண்டாந்து கூட்டு போயிருவாரு.
கொரோனா வந்துச்சு 2 அட்டாக் வந்துச்சு அப்பயும் தப்பிச்சு வந்துட்டேன் ஜிஹெச்ல கூட்டு போய் விட்டாங்க இது போல ஆட்கள் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய தொழிலையும் மேற்கொண்டிருந்தாலும் இந்த உலகத்துல நான் எப்படி பிறந்தேன் சாமி எப்படி பிறந்தீங்க இந்த உலகத்தை படைத்தவர் யாரு என்ன படைச்சது யாரு தெரியுமா இந்த உலகத்தை படைத்தவர் முதல்ல வந்து ஆதி பராசக்தி சரி அந்த சக்தியால் பிறக்கப்பட்டவன் இந்த சிவன் புரியுதா சரி சாமி சக்திதான் என்ன படைச்சாங்க ஆனா நானே அவளை கல்யாணம் பண்ணிட்டேன் சரி எல்லாம் வந்து எம்பெருமானுடைய திருவிளையாடல் சரிமா புரிகிறதா சரிங்க அப்படிதான் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தலையில் இருக்கிறது என்னங்க தலையில கொண்ட அதுக்கு மேல அதுக்கு மேல பாம்பு அதுக்கு கீழே என்னமோ இருக்குதுங்களே தண்ணி ஊத்திட்டு இருக்குதே தண்ணி கங்காதேவி அது யாருக்கு நம்ம கூத்தியாளா நம்ம கூத்தியாரு சொல்லாதா கூத்தியான மொட்டையா சொன்ன கூட பரவாயில்ல அது யாருங்க உங்க கூத்தியாங்களா ரெண்டாவது சமைச்சாரமாடா ஏசாமி எல்லாம் கூத்திய வச்சா பக்கத்து வீட்டுல வைப்பாங்க என்ன பக்கத்து ஊர்ல வைப்பாங்க வெளியூர்ல வைப்பாங்க நீங்க என்ன தலைமையில வச்சிருக்கீங்க கீழே இறக்க விட்டால் இந்த பூமியில என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் சுனாமி வந்து செத்தாங்க பாத்தியா அது போற உணவு எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படியா அதனால தலைமை வச்சிருக்கிறேன் ஏசாமி தலைமையில ஏன் வச்சிருக்கீங்க என்ன காரணம் கூத்தியா வச்சா கள்ளத்தனமாக இருக்கு வரும் அல்லவா அதனால கவனிப்போட வச்சிருக்கிற மேல கவனிப்போட கீழே இறக்கி விட்டா உடனே தாங்காது கீழே இறக்கி விட மாட்டீங்க அதனால வந்திருக்க மக்களுக்கு நான் பரியாக்க போய் வருகிறேன் ஒரே ஒரு எல்லாம் பசியும் பச்சியமாக பாரு எப்படி படுத்துருக்காங்க ஆமாங்க அவங்க படுத்துட்டு போறாங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க என்னப்பா வேணும் காலையில சம்பளம் வாங்கி சிண்டரைக்கு பண்றீங்க என்ல ஏண்டா சவுண்ட் அப்படி வருமாடா காசுல ராசாமி இல்ல தலையில் இருக்கிறது கங்காதேவின்னு சொல்றீங்க அந்த கங்காதேவி ஒரு பெண்ணு தானே அந்த கங்காதேவிக்கு கீழே இறக்கி விடுங்களா இறக்கி விட மாட்டீங்களா இறக்கி விட மாட்டீங்களா ஆமா அப்ப வேணும்னா செஞ்சுக்கலாம் அப்படி மேல கையோட்டு விரல் விட்டு பண்ணிக்கிறீங்க அப்படி இல்லடா உலகத்துல பஞ்சமானது ஏற்படும் பொழுது அந்த கங்காதேவி இறக்கி விடுவேன் சரி சார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அந்த கங்காதேவி இறக்கி விட மாட்டேன்னு சொல்றீங்களே அந்த கங்காதேவி ஒரு பெண்ணு தானே அந்த கங்காதேவிக்கு ஒண்ணுக்கு வந்தா இறக்கி விடுவீங்க இறக்கி விட மாட்டீங்க என்ன தப்பா கேட்டேன் ஒரு சிவபெருமான இடத்துல இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது ஒரு காரியம் ஒரு நல்ல சமாச்சாரம் கேட்டா 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்க சரி அது கேட்ட பரவாயில்ல ரொம்ப ஒண்ணு கூடுறது அப்புறம் கேட்கற நீ அந்த அம்மா ஒண்ணுக்கு வந்து கீழே இறக்கி விடுவீங்களா இறக்கி விட மாட்டீங்களா ஏன் மேல பாத்ரூம் இது கட்டி விட்டுருக்கீங்களா பாத்ரூம் போடுற அளவுக்கு தலையில இருக்குது அப்ப இறக்கி விடுவீங்களா இறக்கி விட மாட்டீங்களா அந்த ஒண்ணுக்கு எங்க போகுது அந்த அம்மா எப்படி சிறுநீர் கழிப்பாங்க எப்படி அப்படின்னு கேக்குறேன் ஆமா சார் உத்தரதாண்டம் ஆடும் பொழுது உடம்புல வேறு வழிதான் இல்லையா வேர்வை வருது ஆமா அந்த வேர்வை நக்கி பாரு எங்க உப்பு கரைக்குது அதுதான் அந்த அம்மா விடுற ஒண்ணுக்கு கங்காதேவனுடைய அந்த சிறுநீரானது என் உடம்புல வேர்வையா வெளியேறும் சரி சாமி அந்த அம்மா ஒண்ணுக்கு போனா பதில் சொல்றீங்க அந்த அம்மா பீ வேண்டாம் நான் கேக்குறேன் நியாயமா பொய்யா அந்த அம்மா பீ வேண்டாம் இறக்கி விடுவீங்களா இல்ல இறக்கி விட மாட்டீங்களா சொன்னாத விடுவியா இல்ல மேல ரெட்டு நீர் கட்டி விட்டு இருக்கீங்களா சொல்ல விட மாட்டேன் சொல்ல விட மாட்டேன் சரி வேர்வை வருது இல்ல அந்த இடத்துல நல்லா தேரா என்னடா வருது ஏங்க உருண்டை உருண்டையா வருது அதுக்கு வருதா ஆமா அந்த அழுக்கு எடுத்து மோந்து பாரு ஏங்க பீனாத் அடிக்குது அதுதான்டா அந்த அம்மாவுடைய மனமானது என் உடம்புல அழுக்கா வந்து அது அப்படியே வெளியேறும் நம்ம உடம்புல வர்ற அழுக்குதான் அந்த அம்மா மலம் கழிப்பது அப்படி வேறுபதான் சிறுநீர் கழிப்பது சரி அந்த அம்மா ஒண்ணுக்கு போனா பதில் சொல்லிட்டீங்க ஆமா அந்த அம்மா பீ பண்ணாலும் பதில் சொல்லிட்டீங்க ஆமாடா எனக்கு இன்னும் இருக்குதுங்க கொலாய மூடுறா விட்டா உள்ள போயிடலாம் பாக்குறீங்க ஏமாத்திட்டு சரி கேளுப்பா அந்த அம்மா ஒண்ணுக்கு போனா பதில் சொல்லிட்டீங்க அந்த அம்மா பீ பண்ணாலும் சரி பதில் சொல்லிட்டீங்க எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் என்ன மங்கை சமைச்சா கங்கைக்கு போறா கங்கையில முழுகிறான் ஆமா இந்த கங்கை சமைச்சா எங்க போறா
சுருக்கமா சொல்ல போனா பொம்பளைங்க மாசத்துல 3 நாள் 5 நாள் 7 நாள் வீட்டுக்கு தூரமா வராங்கல்ல, அந்த ரத்த உதிரை எங்க போகுது சாமி? அப்படி இருக்கிறாய். அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து 7 ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு ஒரு பலம் இருக்குமோ, ஒரு பொம்பளைக்கு 7 ஆம்பளை பலம் இருக்கு ஒரு பொம்பளைக்கு. ஆமா, சரி சார். அதனாலதான் தேவர்களை பார்த்தோம், ஆம்பளைங்க மேற்கூடாது பொம்பளைங்க அவருடைய சக்தியெல்லாம் வீணாக வேண்டும். அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்? மாதத்துல ஒரு முறை அவங்க மாதவராய் ஆகணும். ஏசாமி அவங்களுடைய சக்தியெல்லாம் வீணா போகணும். நான் கோழி வடை தான் பாத்துக்காதுன்னா மாதவடைங்க. உன் பாசையில நான் எப்படி சொல்றது? நீதான் சொன்னீல என்னன்னு வீட்டுக்கு தூரமா அப்படி அது ஆகுறது தேவரோட பார்த்து முடிவு கட்டினதான். சரி, அதனாலதான் இன்னைக்கு பொம்பளைங்க வந்து அந்த மாதிரி ஆகுறாங்க. சரி சாமி, அந்த கங்காதேவி அந்த மாசத்துல 3 நாள் 5 நாள் 7 நாள் வீட்டுக்கு தூரமா வராங்க. அந்த ரத்தம் கீழே வருது, அப்பயாவது கீழே இறக்கி விடுவீங்களா? இல்ல முடியாது, அப்படியே நக்கிக்குவீங்க. ஒரு காலம் இறக்க மாட்டேன். அப்பவும் தலைமையில இருப்பா, அப்பயும் தலைமையில. ஆமா, அந்த ரத்த உதிரம் எங்க போகுது? அப்படி கேள். மாதத்திலே ஒரு முறை நான் என்ன பண்ணுவேன், தில்லையில என்ன அடித முடிவேன். எந்த திண்ணையில? மாரியம் கோயில் திண்ணையில. திண்ணையிலடா, தில்லைடா. ஓ, தில்லை. தில்லையில நடராஜ பெருமாள் பாத்துருக்கிறேன். ஆமாங்க, தில்லை அம்பலம். எங்க பார்த்தாலும் பெராந்தி கடை தானே உனக்கு தெரியுது. எங்க பார்த்தாலும் ஒயில் சாப் கடை. தில்லை என்றால் சிதம்பரத்துல தில்லை நடராஜ பெருமாள் கோயில் இருக்குல்ல, இங்க இருக்கக்கூடிய சிதம்பரம். ஆமா, சரி. அப்ப வந்து அது தில்லை. அப்ப வந்து மாதத்துல ஒரு முறை நான் வந்து நடன முடிவேன். சரி, அப்ப எனக்கு ஆக்ரோஷமான கோபம் வரும். அப்ப ருத்ரதாண்டம் ஆடும் பொழுது என்ன ஆகும், என் நெத்து கண்ணு திறக்கும். அப்படி நெத்து கண்ணு திறந்தால் அந்த நெத்து கண் வழியாக அக்னி ஆனது வெளியேறும். சரி, அந்த அக்னியோட அக்னியா அந்த அம்மாவுடைய உதிரம் எல்லாம் வெளியேறும். இதுதான் அந்த அம்மா மாதத்துல ஒரு முறை அப்படி போறதுன்னு வச்சுக்காவ. சரி சார், கங்காதேவி அம்மா. சரிதானே? நான் வருகிறேன். படிய வச்சு சென்று ஒரு ஆவடிக்கு அளவே இல்லையா? இன்னும் ஒரே ஒரு சந்தேகங்க. சந்தேகம் என்பது சரக்கு சகல இடத்துல இருக்குது. ஆமாங்க, அதனால அந்த ஒரு சங்கத்தை கடைசியா கேட்டு போறான். யாசாமி, நெத்தியில இருக்கிற அந்த நெத்திக்கண்ணை திறந்த உடனே அந்த ரத்த உதிரம் போயிருச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, சரி சாமி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்னது? இன்னைக்கு மாநில மக்கள்ல கல்யாணமான பொம்பளைகள் இருந்து, அதாவது சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்கள வயசானவங்க யார பார்த்தாலும் சரி நெத்தியில ஒரு பொட்டு வைக்கிறாங்க, சிவப்பு கலர்ல ஒரு பொட்டு வைக்கிறாங்க. அது கூட இருந்துட்டு போகுதுங்க. சரி, இந்த கல்யாணமான பிள்ளைங்க பொம்பளைங்க எல்லாம் இந்த இடத்துல ஒரு பொட்டு வைக்கிறாங்களே, வகுட்டுல வைக்கிறாங்க. அது என்ன மாப்பிளைக்கா? உன்னை போன்று போகிறவங்க அப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பொட்டு ஏன் வைக்கிறாங்க? அட, நெத்தியில வைக்க திலகம் வைக்கிறாங்கல்ல. ஆமா, அது வந்து மங்கை பொட்டு. மங்கை பொட்டு. ஆமா, சரி. இங்க வகுட்டுல வைக்கிறாங்க நெத்திக்கு மேல, அது வைக்கிறது வந்து கங்கை பொட்டு. அந்த கங்கை பொட்டு ஏன் வைக்கிறாங்க? கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். எப்படி அவன் கட்டுப்பட்டு தலையில இருந்து இறங்காம இருக்கிறான், அதனால கங்காதேவி கட்டுப்படுத்த அந்த நெத்தியில வந்து அந்த பொட்டு வைக்கிறது. சரி, இந்த திலகம் எதுக்கு வைக்கிறாங்க? பிறக்கும் போது ஈஸ்வரிக்கு 3 கண்ணு, எனக்கு 3 கண்ணு கிடையாது. சரி, சிவபெருமானுக்கு 3 கண்ணு கிடையாது. பார்வதிக்கு தான் 3 கண்ணு. அப்ப வந்து பார்வதி அம்மா இடத்துல மாயவர் சொல்றார், ஏமா சிவபெருமான திருமணம் செய்து பெரியல, திடீர்னு உங்களுக்கு ஒரு நாள் சண்டை வந்தா நீ நெத்திக்கண்ண திறப்ப, அணியாத்துல சிவபெருமான எரிச்சிருவேன் அப்படின்னு அவரு சொல்ல, என்ன வழி அப்படின்னு அந்த அம்மா கேட்க, அப்ப மாயவர் சொல்றார், உன்னுடைய நெத்திக்கண்ணை எடுத்து சிவனுக்கு நீ கொடு, அப்புறமா கல்யாணம் செஞ்சுக்க அப்படின்னு சொன்னார். அதே போல பார்வதி அம்மா நெத்திக்கண்ணை எடுத்து எனக்கு நெத்திக்கண்ணு கொடுத்தாங்க. அப்ப என்ன அந்த இடத்துல ரத்த வலியும் இல்ல. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த ரத்த வலி அப்படி நெத்தியில அப்படி அமைச்சு பிடிச்சு பெருவரில் வச்சு, அந்த பெருவரில் வச்சு அந்த ரத்தம் என்ன ஆகுது, அப்படியே திலகமா மாறிடுச்சு. திலகமா. அதனாலதான் இன்னைக்கு வந்து குங்குமம் வைக்கிறாங்கன்னா அந்த அம்மா கண்ணு எடுத்து அடையாளமாக தான் மறைப்பதற்காக குங்குமம் வைக்கிறாங்க. குங்குமம் வைக்கிறாங்க. சரி சார், மாதவா இருந்தாலும் நான் வந்து வெகு நேரமாக இருக்கிறேன். எல்லோரும் பசியோடு இருக்கிறார் தெரியுமா உனக்கு? வந்திருக்கும் பக்தருக்கு
உனக்கு நான் அரவணை தந்திட வேண்டும். சந்தோஷமாக சென்று என் சக்தியை அழைத்துக் கொண்டு வா. அதன் பிறகு நான் சொல்லுகிறேன்.